பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு இந்த ஆண்டு முழுவதும் எங்கெங்கெல்லாம் சென்று என்ன துறைகளெல்லாம் பரிசுகளை பெற்றார்கள், என்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் என்று ஆண்டு அறிக்கையில் கொடுத்தார்கள். அந்த ஆண்டு அறிக்கையை படிக்கின்ற பொழுது நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கின்ற சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கூட அந்த சர்க்கரையை தயாரிக்கின்ற முறையை கூட இந்த மாணவ கண்மணிகள் சென்று நேரடியாக ஆய்வில் கலந்து கொண்டார்கள் என்று கேட்ட பொழுது இந்த பள்ளியின் வளர்ச்சி எப்படி இருப்பது, இந்த மாணவர்களின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எனவே இந்த பள்ளியை பொறுத்த மட்டில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் ஒரு காலத்தில் இங்கு பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், ஒரு காலத்தில் பின்தங்கிய மாவட்டமாக இந்த மாவட்டம் இருந்தது. ஆனால் கடந்த 2019 இந்த மாவட்டத்தை பொறுத்தம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கை இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு தனி மாவட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 98.41% பேர் உயர்கல்வி படிக்கின்ற நிலையை இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது. இந்தியாவே உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கை 2030 தான் 35% எட்டும் என்று சொன்னார்கள். எட்டும் என்பது அவர்கள் இலக்கு. ஆனால் தமிழகம் இன்று இலக்கு என்ன அடைந்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த 2019 புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சி எடப்பாடி ஆட்சி காலத்திலே 54.1% எட்டியிருக்கிறது. இன்று 56% இந்த ஆட்சி எட்டியிருக்கிறது. இது உண்மையிலே தமிழகம் உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதற்கு நமது மாவட்டம் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. எனவே இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவது மட்டுமல்லாமல் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். காலத்தின் கட்டாயம் கைகளில் செல்போன் வந்ததின் விளைவு அந்த செல்போனில் இந்த யூடியூபில் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை மாணவ கண்மணிகள் தவறான வழியில் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தவறான வழியில் செல்லாமல் இருப்பதற்கு பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கண்காணித்து அவர்கள் ஒரு படி மேலே சென்று அவர்கள் வாழ்க்கை அவர்கள் காலில் நிற்கின்ற வரை அந்த பிள்ளைகளை நீ காப்பாற்றுங்கள். அந்த பிள்ளைகளுக்கும் எனது பணிவான வேண்டுகோள், உங்கள் பெற்றோர்களை நீங்கள் வளர்வதற்கு எப்படி உங்களை பாதுகாக்கிறார்களோ அந்த மாணவ கண்மணிகளே தயவு செய்து உங்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீர்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டு மென்மேலும் இந்த பள்ளி வளர வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.